இங்க பாக்யா வந்து எழில வீட்ட விட்டு அனுப்புனதுனால, ஈஸ்வரி ரொம்பவே கோவமா பாக்யா கிட்ட போய் பேசுறாங்க. "ஏன் உன் பையன நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏன் என்னுடைய பேர பசங்கள நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறியா பாக்யா? அதுக்காக தான் நான் இப்போ எழில திட்ட வந்ததுனால, இங்க நீ என்னைய பேச முடியாம எழில வீட்ட விட்டு அனுப்ப நெனச்சு, இப்ப அவனையும் அமிர்தாவையும் வீட்ட விட்டு வெளியில போக வச்சியா? நான் அப்படி ஒரு எண்ணத்துல நான் எழில் கிட்ட நடக்கல. எழிலுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நெனச்சு தானே நான் அப்படி பேசினேன். ஆனா இங்க நீ நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாக்யா. எப்பயுமே எழில் தான் உன் செல்ல பிள்ளை. ஆனா இன்னைக்கு நான் அவனை திட்டினது தாங்க முடியாம தானே இப்போ நீ அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கன்னு சொல்ல. தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. நான் அந்த அர்த்தத்துல நான் எதையுமே செய்யல. நீங்க சொன்ன மாதிரி நானும் யோசிச்சு பார்த்தேன். எழில் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில போய் கஷ்டப்பட்டாதானே தெரியும் அவனுக்கு அந்த அருமை என்னன்னு. அந்த கஷ்டத்தை அவன் உணர்ந்தாதானே சாதிக்கணுன்ற ஒரு வெறியும் வரும். இப்படி வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நமக்கு குடும்பம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசுல முழுக்க முழுக்க நின்றுடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த யோசனைக்கே அவன் போக மாட்டான். ஏதோ நம்ம செய்யணுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் படத்துக்கான வேலையை வந்து தேடி அலைஞ்சிட்டு இருப்பானே தவிர, அதுக்கான ஒரு முழு ஈடுபாட்டோட செய்ய மாட்டான். ஆனா இப்போ அவன் தனியா இருக்கும்போது இங்க அமிர்தாவையும் நிலாவையும் பார்த்துக்கணும்னு அவனுக்கு தோணும். அவங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு போடணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக வேண்டியாவது வேலைக்கு போகணும்னு நினைப்பான்ல. அப்பவாவது நீங்க சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்ல. கண்டிப்பா எனக்கு தெரியும் அத்தை. அவன் நல்லபடியா ஜெயிச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர் கிட்ட எதுவுமே பேச விடாம இங்க அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஈஸ்வரியை தகச்சு போய் நிக்கிறாங்க. பாக்யா காரணம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டான், உனக்கே அது தெரியும்ல. இப்போ எதுக்கு நீ பாக்யா கிட்ட கோவப்படுற? பிரச்சனையை ஆரம்பிச்சது நீதான். பேசாம எதுவும் பேசாம என் கூட வான்னு சொல்லி ஈஸ்வரியை கூட்டிட்டு உள்ள ரூம்க்கு போயிடுறாங்க. இங்க செலியன் ஜெனின்னு சொல்லி எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்க. இங்க செல்வியும் வருத்தத்துல இருக்கேன். இங்க கதறி அழுகுறாங்க ரூம்க்கு போன பாக்யாவும். அதுக்கு பிறகுதான் இங்க விஷயம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய அப்பா கிட்ட வந்துட்டு ஃபோனில் சொல்லிடுறாங்க இனியா. இதனால இதை கேட்டு இங்கே கோபப்படுறாங்க கோபியும். கோபி வந்துட்டு எங்கள் ராதிகாவை போய் பார்க்குறாங்க. முதல்ல ராதிகா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியலை தான், ஆனால் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்ல இனியாவே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். அது எப்படி உண்மை இல்லாமல் இருக்குன்னே கோபியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கள் ராதிகாவும் அதெல்லாம் சரிதான், இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? போனேன் அதை அவங்க வீட்டை விட்டு போனவங்க பையனை நம்ம வீட்டோட கொண்டு வந்து உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சச்சு நான் அதுக்காக சொல்ல வரல. நீயே என் கூட வந்தனா எளியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும், வரியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ராதிகா, இந்த குடும்பமே நான் அசிங்கப்படுத்திருக்கு. நீங்கள் தான் இந்த வெக்கம் மானம் எதுவுமே இல்லாமல் அந்த குடும்பத்து பின்னாடி போய் நிற்கிறீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி நானும் வந்து நிற்கணும்னு எதுக்கு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் பாருங்கள். எப்படி இருந்தாலும் அங்கே எழில்கிட்ட நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டு அவன் பேசுகிற பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாமல் அசிங்கப்பட்டு வரதான் போகிறீங்க. அதுதான் நடக்க போகுது. அதுக்கே என்னையும் சேர்ந்து கூப்பிடுறீங்க, நானும் அசிங்கப்படணும்னு நினைக்கிறீங்களா சொல்லிங்க. ராதிகா பேசின உடனேயே கோபி வேற வழி இல்லாமல் எழில பார்க்க போகிறாங்க. எழில் அமிர்தாவை போய் பார்க்குறாங்க. அங்கே எழில் கிட்ட சொல்கிறாங்க, இப்போனாலும் உங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கூடா எழில்னு சொல்ல. இதை கேட்ட எழில் ரொம்பவே கோவப்பட்டு, எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியும், எங்களை பார்க்க வந்தா பார்த்துட்டு மட்டும் போங்க, தேவையில்லாமல் அம்மாவை பற்றி இப்படி நேரம் கிடைக்கிறப்போ அம்மாவை பற்றி எங்ககிட்ட தப்பாக பேசி அம்மா மேலே எங்களுக்கு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரலான்னு நினைக்காதீங்க. அது எந்த காலத்தையும் நடக்காது. அம்மா ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எங்களோடவே இருந்துட்டு போகட்டும். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கோபியை அவமானப்படுத்தாத குறையவே அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. இங்கேருந்து வெளியில் போகிற கோபி ராதிகா சொன்னதை யோசிக்கிறாங்க. என்னதான் பட்டாலும் உனக்கு புரியவே புரியாது கோபி. பையன் பொண்ணுன்னு சொல்லி நீ அவங்க பின்னாடி ஓடுறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்களுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லடா கோபின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு எங்கள் கோபியும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற கோபி ரொம்ப சுகமாக இருக்கிறத பார்த்த ராதிகா, எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் இப்படி தான் ஆகுவீங்கன்னு, அதனால தான் நீங்கள் போனால் போங்க, நான் உங்கள் கூட வரலன்னு சொன்னேன். நல்லா போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களா கோபி? இது உங்களுக்கு தேவைதான்னு சொல்ல, அந்த குடும்பத்தில் என்னமோ நடந்துட்டு போகுது, தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மயுவுமே அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா மயு, நீ போய் படி அப்படின்னு சொல்லி இங்கே மயுவை ரூம்க்கு அனுப்பிவிட, இப்போது உடனே கோபி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கோபி, உங்களுக்கு நானும் மயுவும் முக்கியம்னா இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்தை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்காமல் எங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறதுக்கான ஒரு வழியை பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மற்றவங்க குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது மூக்க நுழைச்சி அதனால் ஏதாவது பிரச்சனை வந்து திரும்ப என்கிட்ட வந்து அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் கேட்குறதுக்கு தயாராக கூட இருக்க மாட்டேன். ஏன் அதுக்கப்புறம் நானும் மையுமே இங்கே இருக்கக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லதை கேட்டதுமே இங்கே வந்து கோபிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகுது. எங்கள் ராதிகாவும் சொல்லிட்டு ரூம்குள்ளே போக, என்னடா கோபி உனக்கு சோதனை, அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இவகிட்டையும் நம்மளால் சரியாக சந்தோஷமாக இருக்க முடியாமல் என்ன வாழ்க்கை தானே தெரியலைன்னு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே போல் வீட்டில் இருக்க
இருக்க எங்கள் பாக்கியாவும் ரொம்ப அழுது அழுது களைச்சி போய்ட்றாங்க. இங்கே எழில பற்றின எண்ணம் தான் ஓடிட்டே இருக்குது. ஃபோன் பண்ணலாமான்னு ஃபோனை எடுக்க, ஆனால் ஃபோன் பண்ணவில்லை. ஃபோனை அப்படியே கட் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. அங்கே வர ஜெனி, என்ன ஆண்டி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எழில் அமிர்தா 2 பேருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா எழில் வீட்லேயே இல்லை, நம்மளை விட்டு தூரமாக போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அமிர்தா அவன் திரும்பி வருவான், கண்டிப்பாக அவன் படத்தில் பெரிய அளவில் சாதிச்சுட்டு நம்மளை பார்க்க நம்ம வீட்டுக்கு திரும்பவும் வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி பாக்கியா பேசுகிறதை கேட்ட ஜெனிக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே பாக்கியாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா இப்படி பண்ணது ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததுனால ஈஸ்வரி கொஞ்சம் மன வருத்தத்தில் இங்கே பாக்கியா கூட பேசாமலே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல இவங்க ஹோட்டலுக்கு ரெடி ஆகிறதுக்காக செல்வி வர, என்னக்கா எங்கக்கா கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னடி வாக்கிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சோகமாக இருப்பேன்னு நினச்சேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அதுக்காக நம்மளை தானே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். என் பையன் திரும்பி வந்துடுவான், கண்டிப்பாக சாதிச்சு திரும்பி வருவான்னு சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்ல, எனக்கு உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குக்கான்னு எங்கள் செல்வியும் சொல்கிறாங்க. நீ என் கூட வரியான்னு சொல்லி இங்கே பாக்கியா செல்வியையும் கூட்டிகிட்டு போக, பார்த்தீங்களாங்க இவ எப்படி மாறிட்டா பாருங்க அப்படின்னு எங்கள் பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி இங்கே தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்க. தாத்தா சொல்கிறாங்க, எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது, பாக்கியா சொல்கிற விஷயம் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கத்தான் போகுதுன்னு சொல்ல, கனவு மட்டுமே கண்டுகிட்டுருங்க. அவன் இந்த வீட்டில் எல்லாம் சொகுசாக கிடைச்ச போதே அவனால் எதுவுமே சாதிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அமிர்தாவின் இல்லாமையும் வேற தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படி இருக்கப்போ அவங்களுடைய செலவை கவனிச்சுக்க முடியுமா? இல்லை படம் வேணும், படம் தயாரிக்கணும்னு சொல்லி அந்த படத்துக்காக அலைய முடியுமா? ஏதோ ஒன்று நடக்க போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அவன் வேலைக்கு மட்டும் போவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் வாழ்க்கையை புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணுது. ஆனால் எங்கள் பாக்கியா சொல்கிறது நடக்க போகிறதில்ல. நீங்களும் அவள் சொல்கிறத நம்பி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு திட்டிட்டு எங்கள் ஈஸ்வரி உள்ளே போக, இவ எப்பயுமே இப்படி தான் எதையும் புரிஞ்சுக்காமலே பேசிக்கிட்டு இருப்பான். எழில் எல்லாத்துலேயும் சாதிச்சுட்டு அவன் முன்னாடி நிற்கும் போது தான் எங்கள் பாக்கியாவை பற்றியும் எழிலை பற்றியும் அவள் புரிஞ்சுப்பான்னு நினச்சிட்டு எங்கள் தாத்தாவும் இருக்காங்க. இங்கே வெளியில் போகிற பாக்கியாவை பார்த்துட்டு வாக்கிங் போயிட்டுருக்க பாக்கியாவை அங்கே நிற்கிற ராதிகாவும் பார்க்குறாங்க. ஓ, இவங்களும் தினமும் வாக்கிங் வருவாங்களே, என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாக்கியாவை பார்க்குறதுக்காக இங்கே ராதிகா போகிறாங்க. அப்போ தான் பாக்கியாவை பார்த்துட்டு எங்கள் ராதிகா சொல்கிறாங்க, என்ன பாக்கியா, என்ன நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நிறைய ஃபேமிலி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கதை பற்றி கோபி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி எப்போதும் போல் வாக்கிங் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்ல, இங்கே எதுவுமே பேசாமல் பாக்கியா அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி திரும்ப நிற்க வைக்கிறாங்க. இப்போ என்ன மேடம் வேணும் உங்களுக்குன்னு இங்கே செல்வி கேட்க, நான் உங்ககிட்ட பேசலை, நான் பாக்கியா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி இங்கே ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாக்கியா, உங்கள் குடும்பத்தோட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தனிப்பட்ட முறையில் நீங்களே சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது கோபியை வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்ல, அவரை அந்த சாரை வச்சு நாங்கள் என்ன மேடம் பண்ண போகிறோம், அவரால் வர பிரச்சனையே எங்களுக்கு போதும், இதில் அவரை வேற நாங்கள் வச்சு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணுமான்னு சொல்ல, நீ முதல்ல பேசாத அப்படின்னு சொல்லி திரும்பவும் செல்வியை நிறுத்தேன். செல்வி கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க, நீ அமைதியாரு செல்வின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ராதிகாவை பார்க்குறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, தினமும் உங்கள் வீட்டு பிரச்சனையை பற்றி தான் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு தவிர என்னை பற்றியும் மையோ பற்றியும் கொஞ்சம் கூட யோசனையே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே செல்வி சொல்கிறாங்க, அவருக்கு உங்களை பற்றி மட்டும் யோசனை மட்டும் இல்லை மேடம், மொத்தமாக குடும்பத்தை பற்றின யோசனையே இல்லை. குடும்பத்தை பற்றி யோசிக்கிற மனுஷனாக இருந்தால் ஏதாவது தப்பு பண்ணுவாரா? ஆனால் அவர் தப்புக்கு மேலே தப்பு பண்ணும்போதே நீங்களே யோசிக்க வேணாம் அப்படின்னு செல்வி சொல்ல, இங்கே ராதிகாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம். அதே கோவத்தோட செல்வியை முறைக்க செல்வி எதுவுமே பேசாமல் திரும்ப அமைதியாக நின்னுறாங்க. அங்கே உடனே பாக்கியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களோட குடும்ப பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லி அழுதேனா? என்னோட பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும். இவ்வளோ நாளாக எனக்கு பிரச்சனைகளை நானும் என் பசங்களும் தானே பார்த்துக்கிட்டோம். இனிமேல் வரப்போகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது என் குடும்பம் மட்டும்தான் அனுபவிக்க போகுது. அதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை வரப்போகுது எங்களாலன்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு கோபி அந்த பக்கம் வந்தார்னா உங்களுடைய பிரச்சனையை சொல்கிறதோ இல்லை அதுக்கான சொல்யூஷன் தேடுறதோ இனிமேல் வேண்டான்னு சொல்ல, அவரே வரையே வேணான்னு தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அவரை எங்கள் வீட்டு பக்கம் அனுப்பவே அனுப்பாதீங்கன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்கிறாங்க. என்ன பாக்கியா, ஒவ்வொரு திமிர ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு. தனியாக சம்பாதிக்கிறோம், யாரையும் நம்பி நம்ம வாழணுன்ற அவசியமும் நமக்கு இல்லைன்ற ஒரு எண்ணத்தில் தானே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் நினச்சேன்னா உங்களால் நீங்கள் இருக்கிற இடத்த இப்போவே என்னால் காலி பண்ண வைக்க முடியும், பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, என்ன மிரட்டுறீங்களான்னு எங்கள் ராதிகாவை பார்த்து பாக்கியாவும் கேட்குறாங்க. நான் உங்களை மிரட்டி என்ன பாக்கியா பண்ண போகிறேன்? நான் உங்களை மிரட்டுறதுனால எனக்கு எதுவும் ஆக போகிறதும் கிடையாது. ஆனால் என்னையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக மட்டும்தான் சொன்னேன். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான ஆளும் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஆளும் நான் கிடையவும் கிடையாதுன்னு சொல்ல, அதான் நல்லா தெரியும்
செய்யுமே அப்படின்னு எங்கள் செல்வியும் ஜாடையாக பேச இங்கே உடனே ராதிகா திரும்பவும் சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட, இங்கே பாருங்க பாக்கியா, தினமும் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் இப்படி எல்லாமே உங்களை பற்றின பிரச்சனைகள் மட்டும்தான் எனக்கும் கோபிக்கும் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு அவரை இனிமே உங்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, இதை நீங்களே அவர்கிட்ட நேராக சொல்லலாமேன்னு சொல்ல, நான் எத்தனையோ தடவை சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு அவர் ஏதாவது சொல்யூஷன் தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இனிமே அவர்கிட்ட இதை பற்றி பேச வேணாம், எழில போய் பார்க்கக்கூடாதுன்னு இப்படி நீங்களே சொல்லிடுங்க. உங்கள் பையனை வீட்டை விட்டு அனுப்புறதும் அனுப்பாமல் போகிறதும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதில் தலையிடுறதுக்கு எனக்கோ கோபிக்கோ எந்த உரிமையும் இல்லை தான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பாக்கியா, நான் இப்படி பேசுகிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கான்னு சொல்ல, நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தால் தாங்க அதிசயம். இப்படி பேசுகிறதுனால அதை பற்றி நான் தப்பாக நினச்சிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அதுதானே உண்மை. அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டானாலே போதும், எங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட இவ்வளோ தூரம் பேசினதுக்கு பேசாமல் கோபியை உட்கார வச்சு நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையுமே பேசியிருக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசி உங்கள் நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாக்கியா, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்க, உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க. ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு உதவி பண்ணதுன்னா அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்ச நாள் இருக்கா இல்லையான்னு சொல்ல, அந்த நன்றி உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பேசினாலும் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன். அது இல்லைன்னா இந்நேரம் நான் வேறு மாதிரி தான் உங்ககிட்ட நடந்திருப்பேன். ஆரம்பத்தில் நீங்கள் அதாவது நான் தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணியிருக்கீங்க. பணம் கொடுத்து உதவி பண்ணவங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதை நான் பல இடங்களில் உங்களுக்கு புரியவும் வச்சுருக்கேன், பதியவும் வச்சுருக்கேன். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்காம தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் நடந்துக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி இங்கே வடைச்சு விட்டுறாங்க ராதிகாவை. ராதிகா இப்படி பேசுனதுனால ராதிகாவுக்கு ரொம்பவே வந்துடுது. உடனே பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க, என்னால் ஆரம்பித்த தொழிலை நானே அதை முடக்கி விட முடியுமா? என்னால் ஆரம்பித்த தொழிலை நானே அதை இல்லாமல் பண்ண முடியும், பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம், நாங்களே இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் தொழிலை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஆனால் அக்கா பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்து செல்வி, இதுக்கப்புறம் பேசி என்னாக போகுது, வா போகலான்னு சொல்ல, என்ன பாக்கியா பயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வா செல்வி போகலாம், அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா செல்வியை கூட்டிகிட்டு போக, இங்கே ராதிகா எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு இருக்குது. இங்கே ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், அதுவும் இல்லாமல் இங்கே பல இடங்களில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே யாருக்கும் எந்த பயமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ராதிகா ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே காஃபி எடுத்து குடிச்சிட்டு உட்கார். அப்போ தான் கோபியும் கிளம்பி கேண்டீனுக்கு போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டு அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே ராதிகா இப்படி உட்காந்துருக்க, என்ன இவ காலையிலேயும் டென்ஷனாக இருக்கா, இவகிட்ட போய் பேசலாமா வேணாமா அப்படின்னு கோபிக்கு தோணுதான். நான் அதுக்குள்ளே அங்கே ஹோட்டல்லேருந்து இவங்களுக்கு ஜெஃப் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே அவரும் கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு போய்ட்றாரு. இங்கே ராதிகா ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், தெரிஞ்சிருந்தோம் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம போகிறாரு அப்படின்னு நினச்சி கோபி மேலே பயங்கர வருத்தத்துலையும் கோபத்துலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே ராதிகாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசுகிறத கேட்டதும் ரொம்பவே ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. இங்கே பக்கத்தில் நிற்கிற மயுவும், என்ன மம்மி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மயு, அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மம்மி எப்போதுமே எனக்கு நல்லதை மட்டுமே, அதுவும் நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லி வளர்க்குற நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்களேன்னு சொன்ன உடனே எங்கள் ராதிகாவுக்கு சுருக்குன்னு குத்துது. ஏன்னா எப்போதுமே மயு கிட்ட அந்த நல்ல விஷயங்களை மட்டுமே தான் ராதிகா எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்த நம்மளாலேயே இருக்க முடியலை. நம்ம ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏன் பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பாக்கியாவோட தொழிலையே நமக்கு எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கே பாக்கியா நமக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவியை கூட இவ்வளோ நான் பேசினதுக்கு பிறகும் என் முன்னாடி அதை சொல்லாமல் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது நினச்சி இங்கே வெட்கி தலைகுனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ராதிகா கிட்ட பார்த்து மயுவும் கேட்குறாங்க, என்ன மம்மி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லடா மயுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. ஆரம்பத்தில் அதாவது பாக்கியா பார்த்துட்டு இருந்த கேண்டீன் பிரச்சனையாகியே எங்கள் பாக்கியா வெளியில் வரதுக்கு காரணமாக இருந்தது ராதிகா தான். ராதிகாவால் தான் அவங்க அந்த கேண்டீன் ஆர்டரை விட்டு வெளியில் வர நிலைமைக்கும் ஆளானாங்க. அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்கள பக்கத்திலே வச்சிருக்கக்கூடாதுன்னு நினச்ச ராதிகா சதி பண்ணி இப்படி என்னென்ன செஞ்சு பாக்கியாவுக்கு அந்த வேலை கிடைக்க விடாமல் பண்ணாங்க. ஆனால் இதுக்கப்புறமா இப்போ ஃபாரின் போயிருந்த நம்ம கோடீஸ்வரன் சார் ஊருக்கு வந்த கையோடையே இங்கே அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஹோட்டலோட இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சாப்பாட்டை மாற்றணும், செஃப்பை மாற்றணும், அதுக்கு முக்கியமாக இங்கே பாக்கியா தான் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ராதிகாவுக்கு தெரியலை. இவங்க நேரடியாக கோடீஸ்வரன் சார் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் பாக்கியா தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே நான் ராதிகாவுக்காக நான் அதை விட்டு கொடுத்துட்டு வரல, ஆனால் அந்த கேண்டீன் நல்லபடியாக நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ அவங்களால அந்த இடம் ரன் ஆயிட்டுருக்கு. இப்படி அது மட்டும் இல்லாம, அவங்களும் தனிப்பட்ட முறையில இப்போ ஒரு கிச்சன்ஸ் கிளப் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது மூலம் தான் இப்போ அங்க ஆஃபீஸ்க்கும் சாப்பாடு போயிட்டுருக்கு. இப்ப நான் போய் இதுல குறுக்க புகுந்தேன்னா, அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அங்க இருக்கிறவங்களும் சாப்பாட குறை சொல்லாம நல்ல விதமா தானே சார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பின்ன எதுக்கு சார் சாப்பாட்ட மாத்தணும் அப்படின்னு சொல்லி எங்க பாக்யா கோடீஸ்வரன் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க ராதிகாவுக்காக மட்டுமா தான் அவங்க இத வேண்டான்னு சொல்லி ஒதுக்கியும் இருக்காங்க. அதோடு எங்க கோடீஸ்வரனுக்கு ஏற்கனவே விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுனால தான் பாக்யாவை பிளான் பண்ணி தான் இவங்க வெளியில் அனுப்புனாங்கன்ற விஷயம் கோடீஸ்வரனுக்கு தெரிஞ்சதுனால எங்கள் பாக்யா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க மேடம், நான் அவங்கள இப்போவே அந்த வேலையிலேருந்து தூக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அருமை என்னன்னு தெரியும். கையில் பதவி இருக்குன்றதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அதை உணர வைக்கணும்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். எல்லாமே எனக்கு இப்போ தெரிய வந்ததுனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் பாக்யா சொல்லியிருக்காங்க அங்கே கோடீஸ்வரன் கிட்ட, இல்லை சார், நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மறந்த விஷயத்தை எதுக்கு திரும்பவும் தோண்டி கலரணும்? இப்போ நான் இருந்ததுனால பிரச்சனை இருந்தது. இப்போ நான் இல்லைன்றதுனால பிரச்சனை இல்லாமல் உங்கள் கம்பெனியும் சரி, அங்கே இருக்கிற ஆட்களும் சரி நல்ல விதமாக தானே ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. பின்ன எதுக்காக திரும்ப பிரச்சனைன்னு ஒன்று பண்ணி அதில் அவங்கள வேலையை விட்டு நீக்கி அவங்க பண்ண அதே தப்பை நானும் எதுக்காக பண்ணணும்? அவங்க நல்லா இருக்கட்டும் சார். அவங்க நல்லா இருக்கிறதுனாலையோ இல்லை கெட்டு போகிறதுனாலையோ எனக்கு லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனால் அவங்கள நம்பி ஒரு பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணோட இடத்துல என் பொண்ணை வச்சு யோசிக்கும்போது எனக்கு அந்த துரோகத்தை அவங்களுக்கு பண்ணணும்னு தோணலை சார்னு சொல்ல, என்ன இருந்தாலும் நீங்கள் கிரேட் தான் மேடம். இதுவே உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா சான்ஸ் கிடைச்சா போதும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நான் தேடி வந்து இந்த சான்ஸை கொடுத்த பிறகும் நீங்கள் வேண்டான்னு சொல்லி நிற்கிறீங்க பாருங்கள். இதுதான் மேடம் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேறு எந்த உதவியாக இருந்தாலும் சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுக்கு வேறு எந்த ஒரு அதாவது சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் கேண்டீன் வந்து வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு நான் உதவி பண்ணுறேன். என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க சார்னு எங்கள் பாக்கியா இதுக்கு முன்னாடி பேசி அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்த கோடீஸ்வரன் பக்கத்தில் இருக்க பிஏ அந்த ஆளு தான் வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. இது நடந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல, இது நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு மேடம். ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு நானும் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஒர்க்கு பிஸியில் என்னால் சொல்லவும் முடியலை. இப்போ நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனாலே அவங்களால தான். ஒருவேளை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த கோடீஸ்வரன் சார் வேணவே வேணாம், இந்த மேடமை தூக்கி வெளியில் போடுங்கன்னு அப்போவே சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க சொல்லாமல் விட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு இந்த வேலையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இப்போது கோடீஸ்வரன் சார் உங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் 2 கம்பெனியில் எம்டிஆர் இருக்கீங்களே இல்லையா, அதே போல் இன்னொரு கம்பெனிக்கு உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராதிகாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் பண்ண தப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயுவுக்கு முன்னாடி, அதுவும் மயுவுக்கு நம்ம நல்ல விதமாக சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்க அவளுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்கணும், ஒரு உதாரணமாக இருக்கணும், நல்ல வித உதாரணமாக இருக்கணுமே தவிர இப்படி ஒரு கேடுகட்ட உதாரணத்தை என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து நான் வளர்த்துறக்கூடாதுன்றதுலையும் ரொம்ப கவனமாக இருக்காங்க எங்கள் ராதிகா. முக்கியமாக பாக்யாவை பார்த்து இங்கே எப்படியாவது அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கு எங்கள் பாக்யா. இங்கே ராதிகா கிளம்பி வெளியில் வராங்க. அதே போல் பாக்யாவும் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஹோட்டலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்ருக்கேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகா பாக்யான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே ஓடுறாங்க. அக்கா உன்னே தாக்கா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிற்கிறாங்க. ஏன்க்கா நின்றுட்டுருக்க, நம்ம போகலாம், எப்படி இருந்தாலும் வம்பு பண்ணுறதுக்கு தான் வருவாங்க, நம்ம பிஸ்னஸுக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கான வேலைகளில் இறங்கியிருப்பாங்க போல், அதை சொல்லிட்டு வர்றதுக்கு தான் நம்மக்கிட்ட தேடி வராங்கன்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருடி, அவங்கள பார்த்தா அப்படி தோணலைன்னு சொல்ல, நீ இப்படியே இறக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இரு, கடைசியில் நீ தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு நிற்க போகிறேன்னு சொல்ல, இப்போ மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு இங்கே பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே பக்கத்தில் ராதிகாவும் வந்துடுறாங்க. பக்கத்தில் ராதிகா இங்கே அப்படியே கண்ணு கலங்கி ராதிகா வந்து பாக்யாவை பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே எதுவுமே பேசாமல் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க கண் கலங்கியபடி. இங்கே பாக்யா கிட்ட பாக்யாவுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கையை பிடிக்க இங்கே உடனே ராதிகா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க பாக்யா, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்ல, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எங்கள் அக்காவை அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க, என்றைக்கே நல்ல விதமாக நினச்சிருக்கீங்கன்னு எங்கள் செல்வியும் சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு செல்வின்னு செல்வி வாயை நிறுத்துகிறாங்க பாக்யா. இங்கே அதுக்கு பிறகு என்னை மன்னிச்சிருங்க பாக்யா, நான் இப்படிப்பட்ட தப்பையும் இப்படிப்பட்ட மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்க எங்கள் பாக்யாவுக்கு எதுவுமே புரியலை. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெரிய மனுஷங்க தான் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற மனசு யாருக்குமே வராது. செஞ்ச உதவியை சொல்லி காட்டுற பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிற போது செஞ்ச உதவி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரியான சில பேரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு இங்கே கண் கலங்கியபடி நன்றி சொல்லிட்டு ராதிகா இங்கேருந்து கிளம்ப எங்கள் பாக்யாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போக ராதிகாவை பார்த்துட்டே இருக்காங்க. ராதிகாவும் இங்கே திரும்பி பாக்யாவை பார்த்தபடியே இவங்களும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்புறாங்க.